வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூன் 28 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னா, மருத்துவ அதிகாரிங்க கைது பண்ணி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அவங்க அந்த இடத்துல இருந்து போனதோட ரேவதி மணமேடையில மாலையும் கழுத்துமா நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப ரேவதிக்கு மனசுக்குள்ள ரொம்ப பெரிய சந்தோஷம். மாமா கடைசி நேரத்துல வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி அவரு கடைசி நேரத்துல வந்து கல்யாணத்தை நிப்பாட்டி என்னுடைய வாழ்க்கையவே காப்பாத்திருக்காரு அப்படின்னு ரேவதி மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ ரோஹிணி பக்கத்துல நிக்க ரேவதி நேரா ரோஹிணி கிட்ட, பாத்தியாக்கா, நான் அப்பவே சொன்னேன், அவர் கண்டிப்பா வந்து கடைசி நேரத்துல இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாரு அப்படின்னு உங்ககிட்ட நான் எவ்வளோ ஸ்ட்ராங்கா சொன்னேன். அதே மாதிரி கடைசி நேரத்துல வந்து கல்யாணத்தை நிப்பாட்டி என்னோட லைஃபையே காப்பாத்திருக்காரு. அம்மா ஏன் தான் இப்படி அவசரப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்ட ஒருத்தரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு எப்படிதான் முடிவு பண்ணாங்கன்னு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, ரேவதி, நான் சொல்றதை நீ நல்லா கேட்டுக்கோ. இதை விட மறுதடி இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. உனக்கு வந்துட்டு உன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஆசை. அவரா அவரோட காதலை வெளியில சொல்றதுக்கு கண்டிப்பா ரொம்ப நாள் ஆகும். ஒருவேளை நீ அவர்கிட்ட காதலை சொல்லலாம் அப்படின்னு அவர் காத்துக்கிட்டு இருக்கலாம்ல, அதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனை விட்டா மறுபடியும் சுச்சுவேஷன் கிடைக்கவே கிடைக்காது. பெசாப்ல நீ நேரா அவர்கிட்ட போயிட்டு அந்த தாலி எடுத்து அவர்கிட்ட கொடுத்து கட்ட சொல்லு. அதுதான் சரியான பிளான். இந்த டயத்துல அம்மாவால எதுவுமே பேச முடியாது. ஏன்னா அம்மா உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த வாழ்க்கை அவன் நல்லவன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. மன மேடைக்கு வந்து கல்யாணம் நிக்கிறது வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது. அதனால நீ என்ன பண்றன்னா, நீ வந்துட்டு அவர்கிட்ட தாலியை கொடுத்து கட்ட சொல்லு. அம்மா இந்த நேரத்துல எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா அவர் உனக்கு முறப்பையன்தான். இங்க உள்ள மக்களும் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன சொல்ற அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. அக்கா, நீ சொல்றது சரிதான் அக்கா. ஒருவேளை அம்மா என் மேல ரொம்ப கோவப்பட்டாங்கன்னா என்னக்கா பண்றது? அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, இங்க பாரு, நாங்கெல்லாம் இருக்கோம்னா, நாங்கெல்லாம் உன்னை விட்டு கொடுத்துருவோமா? இங்க பாரு, இன்னைக்கு 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி தான் வீட்டுக்கே வரணும் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, சரிக்கா, நீ சொல்றதும் சரிதான். இந்த சுச்சுவேஷனை நான் பயன்படுத்தலை அப்படின்னா இதே மாதிரி மறுபடியும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு மாமாவை ரொம்ப பிடிக்கும். மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அவர் மாதிரி ஒரு நல்லவர் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு முறப்பையனா கிடைச்சிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கணும். அவரோட நல்ல குணம்தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் மேல ஒரு காதல் வந்ததுக்கு காரணம். அவர் பேர் மேல எனக்கு காதல் வந்துச்சு. அதனாலதான் அம்மா சொன்ன உடனேயே கார்த்தி அப்படிங்கிற பேரை கேட்டதும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு முகத்தை கூட பார்க்காம சரின்னு சொன்னேன். ஆனா அம்மா அப்ப எப்போ ஒரு பொய் சொன்னாங்களோ அப்பவே நான் வந்துட்டு அம்மா காமிச்ச பையன் மருது இல்லை அப்படின்னு கார்த்தி இல்லைன்னு தெரிஞ்சதோடையே எனக்கு அந்த கல்யாணமே பிடிக்கல. இவர் தான் கார்த்தி, இவர் தான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் என் முடிவை மாத்திக்கிட்டேன். எப்படியாவது அந்த கடவுள் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும், என் மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இப்போ என் மாமாவே கடவுள் மாதிரி வந்து இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டிட்டாரு. அம்மா கிட்டையும் அந்த மருது எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டாரு. இதை தவிர்த்து வேற யாருக்கு என்ன வேணும்? அக்கா, நான் இந்த கல்யாணத்தை கண்டிப்பா வந்துட்டு அம்மா கிட்ட கேட்டு பண்ணிக்க போறேன். மக்கள் எல்லாருமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் தைரியமா நீ போய் கேட்குறேன். நீ எனக்கு எப்படியாவது சப்போர்ட் பண்ணுக்கா. ரோஹிணி சொல்றாங்க, இங்க பாருடி, உனக்கு சப்போர்ட் பண்ணாம நான் வேற யாருக்குடி சப்போர்ட் பண்ண போறேன்? நீ கவலைப்படாத, வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை வந்துட்டு கூட்டிட்டு வராங்க. அங்க வந்துட்டு ஈஸ்வரி நிக்கிறாங்க. அப்ப ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, இப்பயாவது கழுத்துல போட்டிருக்கிற மாலைய கலட்டலாமா அப்படின்னு கேட்டுட்டு கழுத்துல போட்டிருக்க மாலைய கலட்டி தூக்கி வீசுறாங்க. வீசிட்டு மணமேடையிலேருந்து இறங்கி வராங்க. இறங்கி வந்துட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து, பாத்தீங்களாமா, உங்களோட பிடிவாதம் என்னை எவ்வளவு தூரத்துக்கு கொண்டாந்து நிக்க வச்சிருக்கு அப்படின்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி தெரியல. கண்டிப்பா அவனால நம்ம ரொம்ப பெரிய பிரச்சனைய அனுபவிக்க போறோம் அப்படின்னு உங்ககிட்ட நான் ரொம்பவே எச்சரிச்சு சொன்னேன். ஆனா நீங்க கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. அவனை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் பண்ணீங்க. இப்ப பாத்தீங்களாமா அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அம்மா,
லைஃப்ல அந்த மாதிரி ஒருத்தனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த பார்த்தீங்களா எவ்வளோ பெண்கள் நின்றுகிட்டு இருக்காங்க அப்படின்னு, அவங்கள மாதிரியே என்னோட லைஃப்பும் போயிருக்கும்மா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி, நான் எடுத்த முடிவு ரொம்ப தப்பு தான். அது நான் இல்லைன்னு சொல்லலை. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் அப்படி ஒரு முடிவெடுத்தேன். ஆனால் அவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது ரேவதி. நேராக ஹீரோவை பார்த்து, இங்கே பாரு, நான் வந்துட்டு அவனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது எனக்கு இப்போதான் தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் நீ இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து என் பொண்ணை காப்பாத்திருக்க. அதுக்காக நான் உனக்கு நன்றி சொல்லி தான் ஆகணும். சரி வா ரேவதி, வீட்டுக்கு போகலாம். இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, அம்மா அவ்வளோதானா? மணமேடைக்கு வரைக்கும் வந்துட்டு உங்க பொண்ணோட கல்யாணம் நின்று போயிருக்கே, மறுபடியும் யாராவது உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்ட்டு. அப்போ மயிலு சொல்றாரு, ஆமா ரேவதி, மணமேடைக்கு வந்துட்டு கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. என்னத்தை நீங்க இது இவ்வளோ சாதாரண விஷயமா எடுத்துக்கிட்டீங்க? இங்க பாருங்கத்த, இன்னைக்கு ரேவதியோட கல்யாணம் நடந்தே ஆகணும். தயவு செஞ்சு ரேவதிக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்கத்த. இருக்கவே இருக்காரு முறை மாமன், அவரையே நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அதை விட்டுட்டு நீங்க இப்படி பிடிவாதம் பிடிக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குத்த அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன எல்லாரும் சேர்ந்து அந்த டிரைவர் பையல என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பிளான் பண்றீங்க போல. நீங்க எல்லாரும் என்ன பிளான் பண்ணாலும் சரி, கண்டிப்பா இங்க நான் நினைச்சது தான் நடக்கும். இந்த கல்யாணம் இன்னைக்கு நடக்காது. என் பொண்ணுக்கு ஏதோ தவறான ஒருத்தனை நான் சூஸ் பண்ணிட்டேன். அதுக்காக எனக்கு பரம எதிரியா இருக்கிற அந்த சேதுபதியோட பேரனை நான் கண்டிப்பா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாரும் கிளம்புங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தர் சொல்றாரு, ஈஸ்வரியம்மா, என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? உங்க தம்பி மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு மருமகனா கிடைச்சா நீங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் தெரியுமா? அவரு முறை பையன், உங்க பொண்ணுக்கு முறையான பையன், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொருத்தமான பையன். உங்க பொண்ணு அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெசாப்புல கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட்டுட்டு நீங்க என்ன தேவையில்லாம இப்படி பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, மணமேடை வரைக்கும் வந்து ஒரு பொண்ணோட கல்யாணம் நிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஆனா நீங்க அதை சாதாரணமா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கும் சேதுபதி ஐயாவுக்கும் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு இந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக உங்க பொண்ணோட கல்யாணத்தை இப்படியே விட போறீங்களா? இங்க பாருங்க, அந்த பையன் மாதிரி ஒரு நல்ல பையன் உங்க பொண்ணுக்கு கிடைச்சதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். தயவு செஞ்சு நீங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டாம உங்க பொண்ணுக்கு வந்துட்டு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ மயில சொல்றாரு, அத்தை, அவங்க எல்லாரும் சொல்றது சரியாதான் தான் இருக்கு. மாப்பிள்ளை மாதிரி ஒருத்தர் ரேவதிய கண்டிப்பா ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. அது உங்களுக்கே தெரியும். நீங்க இந்த கல்யாணத்தை பண்ணி வைங்கத்த அப்படின்ட்டு. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னால முடியாது. ரேவதி, இப்ப நீ வீட்டுக்கு கிளம்ப போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட கையை பிடிக்கிறாங்க. ரேவதி வந்துட்டு நேரா அவங்க அம்மா கையை பிடிச்சிருக்காங்கல்ல, கையை பிடிச்சு உதறாங்க. இதை பார்த்ததும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ரேவதி என்ன பண்ற அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அம்மா, உங்களோட பிடிவாதத்துக்கு நான் ஆளாக முடியாது. நீங்க வந்துட்டு உங்க இஷ்டத்துக்கு எவனோ ஒருத்தனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பாத்தீங்க. ஆனா அவன் தவறானவன் தெரிஞ்ச பிறகு நீங்க கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக பாக்குறீங்க. மறுபடியும் இதே மாதிரி தவறான ஒருத்தனை ஏதோ ஒரு பிடிவாதத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேங்க. என்னால வீட்டுக்கு வர முடியாது. எனக்கு மாமாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. மாமா மாதிரி ஒரு நல்லவரே எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா நீங்க வந்துட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக பண்றீங்க. அம்மா, இன்னைக்கு எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் சரி, நான் கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா பண்ணிக்க மாட்டேன். இன்னைக்கு நான் என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ரேவதி, உன் இஷ்டத்துக்கு பேசாத. இன்னைக்கு நான் சொல்றதுதான் நடக்கும். வாடி போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, என்னால வீட்டுக்கு வர முடியாது. நான் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு. அங்க இருக்கிற ஊர் தலைவர் சொல்றாரு, அம்மா, அப்படி அந்த பொண்ணு என்ன தப்பா கேட்டுட்டாங்க? முறை பையனை தானே கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றாங்க. உங்க பையனுக்கு உங்க பொண்ணுக்கு நல்லது தானே நடக்க போகுது. ஏன் நீங்க இப்படி பிடிவாதம் பண்றீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இது என் குடும்பத்தோட பிரச்சனை.
என் குடும்பத்து பிரச்சனையில தலையிடுறதுக்கு உங்க யாருக்கும் வந்துட்டு அனுமதி கிடையாது அப்படின்ட்டு. அதுக்கு ஊர் தலைவர் சொல்றாரு, என்னம்மா அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்றீங்க? இத்தனை பேருக்கு முன்னாடி தானே அந்த பொண்ணோட கல்யாணம் நின்றுச்சு. நீங்க ஏற்பாடு பண்ண மருது அப்படிங்கிறவன் கெட்டவன் அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதானே இந்த கல்யாணமே நின்றுச்சு. என்னமோ நாங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ பண்ண மாதிரி சொல்றீங்க. நீங்க தான் அந்த மாப்பிள்ளைய கொண்டுட்டு வந்தீங்க. அவன் கெட்டவன்னு தெரிஞ்சதும் நீங்க தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுனீங்க. இப்போ மணமேடையில ஒரு பொண்ணோட கல்யாணம் நிக்க போகுது. மொற பையனா இருக்கிற கார்த்திய கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி நாங்க எல்லாருமே சொல்றோம். ஒன்னும் நாங்க வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக சொல்லலையே. உங்க பொண்ணுக்கு மொற பையனா வர அந்த பையனை தானே கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றோம் உங்க பொண்ணுக்கு. அதை விட்டுட்டு நீங்க என்ன தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணை நீங்க இன்னைக்கு வெறும் கழுத்தோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது. கார்த்தி தம்பியை நீங்க ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சே தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ சந்திரா நைஸா பக்கத்துல வந்துட்டு, அக்கா இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் என்ன ஆனாலும் சரி, நீ அந்த டிரைவர் பையல மட்டும் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடாத. எப்படியாவது பிடிவாதம் பண்ணுக்கா, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, நான் கண்டிப்பா இவங்க சொல்றதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். இத்தனை வருஷமா பகையோட இருந்தனா எப்படி அந்த டிரைவர் பையில பொசுக்குன்னு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு இத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லுவேன். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீ கவலைப்படாத அப்படின்னு நேரா சந்திரா கிட்ட சொல்ல, சந்திரா வந்துட்டு சொல்றாங்க, அக்கா உனக்கு பதிலா நான் பேசுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா நேரா எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் தேவையில்லாம அக்காவோட மனசை வந்து குழப்புறீங்க. இந்த கல்யாணங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும்ல. எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு பையனை வந்துட்டு எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு நாங்க வந்துட்டு யோசிக்கணும்ல. உங்க இஷ்டத்துக்கு நாங்க வந்துட்டு முடிவு பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ண முடியாது அப்படின்ட்டு. இதை கேட்டதும் அந்த ஊர் தலைவர் சொல்றாரு, அம்மா நீங்க வந்துட்டு எப்படி முடிவு பண்ணி உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். நீங்க பார்த்த பையன் வந்துட்டு நல்லவனே கிடையாது. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தப்பு பண்ணுவீங்க. இங்க பாருங்க, இந்த பொண்ணுக்கு வந்துட்டு 18 வயசுக்கு மேல ஆயிருச்சு. அந்த பொண்ணோட லைஃப அந்த பொண்ணு சூஸ் பண்றதுக்கு முழு ரைட்ஸும் இருக்கு. அந்த பொண்ணு இப்ப அவளோட மாமனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றா. அப்படி இருக்கையில நாங்க எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? இங்க பாருமா ரேவதி, இப்ப சொல்லுமா, உனக்கு இங்க யாரு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லு. இப்பவே உன்னோட அந்த கல்யாணத்தை நாங்க முடிச்சுக்க வைக்கிறோம். 18 வயசுக்கு மேல உனக்கு முழு உரிமை இருக்குமா, நீ சொல்லுமா அப்படின்ட்டு. ரேவதி சொல்றாங்க, ஐயா எனக்கு வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே எனக்கு கார்த்தி மாமாவை தான் பிடிக்கும். ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு பிடிவாதம் பண்ணி கார்த்தி மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்ணுவாங்க. சரி, அம்மாவோட பேச்சை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஆனால் எனக்கு கார்த்தி மாமாவை தான் பிடிக்கும். நீங்கள் எல்லாரும் அம்மா கிட்ட சொல்லி எப்படியாவது எனக்கு கார்த்தி மாமாவை கல்யாணம் பண்ணி வைங்க. அதுவும் அம்மாவோட ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ஊர் தலைவர் சொல்றாரு, அம்மாடி நீ சொல்லிட்டியல்ல, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு பொண்ணுக்கு 18 வயசுக்கு மேல ஆகிருச்சு. அவங்களோட வந்துட்டு அவங்களோட வாழ்க்கைய சூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க இதுல இடையில போகவே கூடாது. ஸோ அவங்க 2 பேருக்கும் இன்னைக்கே கல்யாணம் நடக்க போறது உறுதி. நீங்க வந்துட்டு இதுல தலையிடக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன விளையாடுறீங்களா? என் பொண்ணோட வாழ்க்கைய சூஸ் பண்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லையா? நீங்க எல்லாரும் பேசுறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு நான் நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கல. இனிமே வந்துட்டு நான் நினைச்ச மாதிரி என் பொண்ணுக்கு ஏத்த ஒரு பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்க யாராவது தேவையில்லாம இதுல வந்துட்டு இடையில வரணும் அப்படின்னு நினைச்சீங்க, அவ்வளோதான். ரேவதி வா போகலாம் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, எனக்கு மாமாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி ஒருத்தர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்கம்மா. நீங்க தாம்மா தேவையில்லாம வந்துட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு மாமாவை கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல பயங்கரமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஹீரோ நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி பொசுக்குன்னு இந்த கல்யாணத்தை பண்றது ரொம்ப கஷ்டம் ரேவதி, சொல்றது கேளு அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அம்மா மாமா நீங்க அமைதியா இருங்க. அம்மா எப்பதான் இந்த பேச்சு கேட்பாங்க அப்படிங்கிறத நானும் பாக்குறேன் அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு எப்ப கேட்கறது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீ தேவையில்லாம பேசாத அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, இந்த மருதுவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாத்தீங்க. இந்த மருது கேட்டவன் ரேவதிக்கு இப்ப என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரேவதிக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சாதான் என்ன, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க.
இது கேட்டதும் ஈஸ்வரி செம்ம காண்டாகிறாங்க. அப்போ ஹீரோ நேராக அங்கே உள்ள தலைவர்களை பார்த்து, ரேவதிக்கு என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுல முழு சம்மதம் இருக்குது. ஸோ இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, என்னையும் ரேவதியையும் நீங்கள் வந்துட்டு சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னதும் ஊர் தலைவர்கள் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணுறாங்க. இதை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. நம்ம என்ன பிளான் பண்ணோம், கடைசியில் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு கதையில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.